பௌர்ணமிக்கு நம்மளுடைய விண்ணவர் குறிப்பிட்ட வீரவேல் பெருமான் பௌர்ணமி வழிபாடு குழுவானது தொடங்க பெற்று இன்றையோடு ஒரு வருடம் நிறைவடைந்திருக்கின்றது. இந்த ஒரு வருடமும் முருகப்பெருமான் ஒவ்வொரு மாதங்களிலும் சிறப்பான முன்னேற்றங்களை அளித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அருணகிரிநாதருடைய குரு பூஜை மிகவும் சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான செய்தி. காலையில கூட இந்த சிந்தனைகள் தான். ஒரு வருடம் திருப்புகழை இறைவன் கேட்டு திருப்புகழ் உலகம் முய்ய பாடியதை அருணகிரிநாத பெருமான் கண்குளிர முருகப்பெருமானார் முழு அருள் பெற்றவர் அருணகிரிநாத பெருமான். இன்றைக்கு அவருடைய குரு பூஜை நாளிலே நமது பௌர்ணமி வேல் வழிபாடானது ஒரு வருடம் நிறைவடைந்திருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. இது இறைவன் அருளால் மட்டுமே நடைபெற்ற ஒரு நிகழ்வு. விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே. சிவாய நமः. சிற்றம்பலம் கலசத்துக்கு முத்திரைகள் காண்பிக்கப்படுகின்றது. சிற்றம்பலம் நாடேஸ்வரனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இறைவன் பாதங்களிலே திருவாசகம் விண்ணப்பம் செய்யப்படுகின்றது. சிற்றம்பலம் கழுவி அதன் பின்னர் நமது முருகப்பெருமானுக்காக அபிஷேகம் செய்வதுங்கிறது மிக சிறப்பான ஒரு விஷயம். நம்ம வீட்டிலேயே நம்ம அதை செய்யலாம். சாதாரணமாக கரங்களை மூடி நம்ம கங்கா யமுனா சரஸ்வதி தேவி இந்த நீரிலே இறங்கி எங்களுடைய கரங்களை தூய்மைப்படுத்தி நீரை தூய்மைப்படுத்தி செய்ய போகும் இந்த பூஜை ஆகமங்களை வழிநடத்தி செல்லுமா நம்ம வீட்டிலேயே அதை வழிமுறைப்படுத்தலாம். பொழுது நறுநீர் வழிபாடானது தொடங்குகிறது. தேவ குஞ்சரிவாக நமோ நம, தேவ குஞ்சரிவாக நமோ நம, அருள் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. மாதா பிதா குரு என்ற ஸ்தானத்திலே நமக்கு குருவாக அமர்ந்திருப்பவர் அருணகிரிநாத பெருமான். முருகனை முழு அருளை பெற்று உலகம் உய்ய திருப்புகழ் என்னும் பாடல்களை இறைவனின் சிந்தனைகளுக்கு எட்டிய வரிகளாக நமக்கு தொகுத்து கொடுத்திருப்பவர் அருணகிரிநாத பெருமான். இன்றைக்கு அவருடைய திருப்பூஜை நாட்களிலே அவருடைய திருப்புகழ்களை பாடி வேல்மாறல் பாராயணம் செய்து முருகப்பெருமானை வழிபடுவது என்பது மிகவும் சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வு. பொழுது கலச வழிபாடானது நடைபெற இருக்கின்றது. முதலாவதாக அடியார்கள் குருவணக்க பாடல்களை பாடி நறுநீர் வழிபாடு செய்வார்கள்.
கணம் தரும் பூங்குழலாழவிராமி கடைக்கண்களே பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே கறந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்று மூப்பாமுதற்கு இளையவளே மாத்தவளே உன்னையன்றி மற்றோ தெய்வம் வந்திப்பதே. போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி போற்றி. சிவாதி சிற்றம்பலம் தென்னாடுடீஸ்வரனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கலச வழிபாடானது நிறைவுற்றது. இப்பொழுது தூப ஆராதனைகளும் தீபாராதனைகளும் காண்பிக்கப்படுகின்றது. விளக்கதில் கெடுப்பது சொல்ல விளக்கது ஜோதி உள்ளது பல்லக விளக்கது வளரும் காண்பது நல்ல விளக்கது நமச்சிவாயே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, திருத்தணி வேலனுக்கு அரோகரா, திருச்செந்தூர் சண்முகனுக்கு அரோகரா, மலைமலையாண்டவனுக்கு அரோகரா, மலையானுக்கு அரோகரா, பழமுதி சோழனுக்கு அரோகரா, விண்ணவர் கொய் குடித்த வேல் பெருமானுக்கு அரோகரா. சிவாதி சிற்றம்பலம். இப்பொழுது கலச விவகாரமானது நிறைவுற்று நிறையாற்றல் எழுந்திருக்கின்றோம். சிவன் பேரு முருகன் பேரு அல்ல, இருவருமே ஒருவர் தான். நம்ம பார்க்கும் பார்வைகள் மட்டும்தான் தனித்தனி. சிவாலயத்துக்கு சென்று முருகான சொல்லாம முருகனுடைய ஆலயத்துக்கு சென்று சிவாய நம்ம சொல்லாம எதுவுமே இல்லை. எந்த ஆலயம் அவங்க இருவருமே ஒன்றான ஸ்வரூபம் தான். அதற்கான பிரதிபலிப்பு தான் அம்மையப்பர் கலசத்துக்கு மட்டும் நம்ம இங்க வைத்திருக்கின்றோம். அதனால சராட்சர மந்திரமும் நம்மை பாதுகாக்கும், பஞ்சாட்சர மந்திரமும் நம்மை பாதுகாக்கும். இருவருமே ஒரே ரூபத்தின் வடிவமாக திரும்புகின்றனர். சிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. முருகப்பெருமானுக்கான அபிஷேகங்கள் நடைபெறும். நமது முன்னிருக்கும் முருகர் அழகாக அமர்ந்திருக்கின்றார். இன்று 12வது பௌர்ணமியை முன்னிட்டு அருணகிரிநாதருடைய குரு பூஜையை முன்னிட்டு நம் அனைவரும் இப்பொழுது நமக்கு முன்னிருக்கும் முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்ய வழிபாடுகள் செய்யவிருக்கின்றோம். அதனுடைய முருகப்பெருமானுக்கும் வள்ளி தேவ சமேதராக அமர்ந்திருப்பவர்களுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். அதையும் கண்டுகளித்துக் கொண்டு நம்ம முன்னாடி இருக்கும் முருகப்பெருமானுக்கும் அபிஷேகங்களை நாம் நமது திருக்கரங்களிலாலே செய்யும் பாக்கியம் இன்று பெற்றிருக்கின்றோம். திருவாசகத்திலே ஒரு வாசகம் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்ற வார்த்தை நாம அதிகமாக பயன்படுத்துவது உண்டு. இன்றைக்கு அவர் அருளாலே தான் நம்ம அனைவரும் வந்திருக்கின்றோம். அருணகிரிநாதருடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் நாம படிச்சோம்னா ரொம்பவுமே இப்படி ஒரு மனிதர் வந்து உலகம் போய் திருப்புகழ் பாடியிருக்கிறாரா அப்படிங்கிறது நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாகவும் இருக்கும், அதிசயமாகவும் இருக்கும். அவருடைய வாழ்க்கையில சுகமோக எல்லாவித மகிழ்ச்சிகளையும் அனுபவித்துக் கொண்டு தனது உடல் முழுவதும் தொழுநோய், யாருமே பக்கத்துல போக மாட்டாங்க, தொடர்றது கூட அவ்வளவு ஒரு அருவருப்பான ஒரு உடலை பெற்றவர் தான் அருணகிரிநாதர். மிகப்பெரிய ஒரு இன்பத்துல வந்து திளைத்திருந்தவர் அருணகிரிநாதர். பெண்களுடைய இன்பத்துல ரொம்பவே திளைத்திருந்தவர். பள்ளிக்கூடத்துக்கு கூட படிக்கிறது கூட மலைக்கு கூட பள்ளிக்கூடம் ஒதுங்காத மாதிரி அவர் கோவிலுக்கே போனதே கிடையாது. ஆனா தன்னுடைய வாழ்க்கையில கடைசி நிலையில அவருடைய உடலில் இருக்கிற வேதனை அவரால தாங்கவே முடியல. உடலெல்லாம் புண்கள் வந்து அவருடைய ரொம்ப கொடுமையான ஒரு சூழ்நிலையில தான் அவர் வந்து திருவண்ணாமலையில வல்லாள ராஜா கோபுரத்துல மேல ஏறி நின்று அவர் அப்ப கூட இறைவா என்னை காப்பா
இடதுபுறம் அவருடைய சன்னதி இருக்கும். மேல அருணகிரிநாதருக்கு காட்சி கொடுத்த இடம் எழுதியிருப்பாங்க. தன்னுடைய 2 கரங்களால அவரை தாங்கி பிடித்துக் கொண்டார். அவருடைய வினைகள் நம்ம சொல்லிவிட்டு முன்னோர்கள் எல்லாம் சொல்லுவார்கள், கர்ம வினைகள் கழியணும், அப்பதான் நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அந்த நேரத்தில் அவருடைய கர்ம வினைகள் எதன் மூலியமாக கழிந்ததுன்னா முருகாக நாமாவுக்கு சொன்னதுனாலதான் அவருடைய வினைகள் முடிந்தது. நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம என்ன வார்த்தையை பயன்படுத்துகின்றோமோ அதனுடைய பிரதிபலிப்பு நம்மளுக்கு வந்து கொண்டே இருக்கும். நம்மளுடைய வார்த்தைகள் அனைத்துமே, நம்மளுடைய சிந்தனைகள் அனைத்துமே நல்ல சிந்தனைகளாக இருக்கும் பொழுது நம்மளுக்கு வரக்கூடிய நிகழ்வுகளும் நல்லதாகவே இருக்குங்கிறது அருணகிரிநாதர் மிகப்பெரிய ஒரு குருவாக இன்றைக்கு அமர்ந்திருக்கின்றார். திருப்புகழ் வந்து எல்லா இல்லங்களிலுமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் எல்லாம் செவிட கேட்டாலே மிகப்பெரிய பலன். அதுக்கப்புறம் தான் அதை தொடரணும், அதுக்கப்புறம் தான் அதை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இல்லத்திலுமே ஒவ்வொரு குருவாக அமர்ந்திருக்கக்கூடியவர் தான் அருணகிரிநாதர். நம்ம எந்த ஒரு வழிபாடு செய்கிறதாக இருந்தாலும் குரு நம்மளுக்கு முதலில் தேவை. நம்ம செய்யறது அனைத்துமே சரிங்கிற பார்வையில தான் நம்ம செய்வோம். ஆனா நம்மளுடைய குரு அப்படிங்கிற வழிபாட்டுதல் மூலியமாக செல்லும் பொழுது சில பல தவறுகளை நம்ம சரி செய்து நம்ம செஞ்சுக்கலாம். ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் அதையே நம்ம வந்து வழிநடத்தி போகும் பொழுது கண்டிப்பாக நம்ம வந்து இறைவனை சீக்கிரமா செஞ்சு அடைஞ்சிடுவோம். நம்மளுடைய விண்ணப்பங்கள் அனைத்துமே சீக்கிரமா அவர் செவிக்குள்ள கேட்கும்படி அருணகிரிநாதர் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குருவாக இன்றைய நாளில் இருந்து நம்மளுடைய ஆழ்மனதிலே நம்மளுக்கு ஒரு குரு அப்படின்னா அருணகிரிநாதர். முருகப்பெருமான் எப்படி அவரை வந்து அவருடைய நாமத்தை மட்டும் சொன்ன உடனே அவர் காப்பாற்றினாரோ அதே போல அவருக்கு இருக்கும் 12 கரங்கள் மூலமாக நம்மை காப்பாற்றும்படி அவருடைய மனப்பூர்வமாக நம்மளுடைய இறைவனிடம் பிரார்த்தனைகளை வைக்கலாம். வள்ளல் வாரியார் சுவாமிகள் தினம் ஒரு திருப்புகழ் இல்ல